வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் யூனிட் 6 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடு வரலாறு கிபி 1565 முதல் கிபி 2000 வரையிலான காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நாம் பார்த்துட்ருக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் பார்த்தோம். அதுலேயே 1947 அதை தொடர்ந்து விதவை மறுமண சட்டத்தின் வரலாறு மற்றும் விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறத பற்றி 1956 பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். விதவை மறுமண சட்டத்தின் வரலாறு ஓகேங்களா. 1856 அப்போதைய வைஸ்ராய் யாரு அப்படின்னா டல்ஹௌசி பிரபு. அவருடைய காலம் 1848 டு 1856. இவருடைய காலத்துல தான் இந்த விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது கொண்டு வருவதற்கான காரணமானவர் முக்கியமா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள், எம்ஜி ரானடே அவர்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் ஜோதிபா பூலே, பண்டித ரமாபாய் இவங்க எல்லாம் சாவித்திரிபாய் இவங்க எல்லாம் இதற்கான கொண்டு வரதற்கான முக்கிய தலைவர்களா இருந்தாங்க. ஓகேங்களா. விதவை மறுமண சட்டத்தின் வரலாறு இந்தியாவின் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்களுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஆமா, அதாவது என்னன்னா ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல பெண்களின் முன்னேற்றத்திற்காக, அதாவது சதி முறை ஒழிப்பு அவருடைய இதுலதான் வந்தது. அவருடைய முயற்சியால் தான் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரிதான் இந்த விதவை மறுமண சட்டமாம். ஓகேங்களா. பல்வேறு சீர்திருத்தவாதிகள் மற்றும் அறிவுஜீவிகள் வரலாற்று ரீதியாக பெண்களை, குறிப்பாக விதவைகளை ஓரங்கட்டிய அடக்குமுறை மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை சவால் செய்ய தொடங்கினார்கள். அதாவது பெண்களின் நிலை கண்டு மிகவும் பயப்பட்டாங்க. பிளஸ் அதை ரொம்ப பாவமா, ரொம்ப மூட நம்பிக்கை இருந்தது. இதை மாற்றணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய குறிக்கோளா இருந்தது. சதி முறையை ஒழிப்பதற்கும் பெண்களின் உரிமைகளுக்காக வாதிடுவதற்கும் விதவை மறுமண சட்டம் போன்ற சீர்திருத்தங்களுக்கு வழிவகுப்பதற்கும் ராஜாராம் மோகன் ராய் புகழ் பெற்றவராக இருப்பார். ஓகேங்களா. மற்ற சீர்திருத்தவாதிகளுடன் சேர்ந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவைகளின் உரிமைகளுக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். அதாவது ஜூலை 13 அவர் இந்த சட்டம் விதவை மறுமண சட்டம் கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்தில் கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இருப்பாரு. பண்டைய இந்து நூல்களில் விதவை மறுமணம் தடை செய்யப்படவில்லை என்று வாதிட சமஸ்கிருத வேதங்களை பற்றிய தனது அறிவையும் பயன்படுத்தினார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அதாவது பண்டைய இந்து நூல்களின் விதவை மறுமண சட்டம் பற்றி கூறப்படவில்லை, சமஸ்கிருத வேதங்களை பற்றி ஆராய்ந்து அறிவை பயன்படுத்தியவர் யாரு அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா. அப்போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் டல்ஹௌசி பிரபு இந்த காரணத்திற்கு அனுதாபம் கொண்டு சட்டத்தை இயற்ற உதவினார். விதவை மறுமண சட்டத்திற்கான மசோதாவை டல்ஹௌசி வரைந்தார். ஓகேங்களா. வரைந்து தாக்கல் செய்தார் ஜூலை 13, 1856. சமூகத்தின் பழமைவாத பிரிவுகளின் எதிர்ப்பையும் மீறி டல்ஹௌசிக்கு பிறகு வந்த லார்ட் கானிங் ஜூலை 16, 1856 இந்த சட்டத்தை நிறைவேற்றினார். ஓகேங்களா. அதாவது டல்ஹௌசி பிரபு சட்டத்தை வரைந்தார், அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றியது கானிங் பிரபு நிறைவேற்றுவார். மேலும் இது ஜூலை 26, 1956 அதிகாரப்பூர்வமாக இயற்றப்பட்டது. அதாவது விதவை மறுமண சட்டம் அப்படின்னாவே 1956 ஜூலை 26. அது 13 தாக்கல் 13 அது சட்ட வரைவு கொண்டு 16 தாக்கல் பண்ணி 26 நிறைவேற்றப்படும். இந்த சட்டத்திற்கு பிறகு முதல் விதவை மறுமணம் சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. முதல் விதவை மறுமணம் டிசம்பர் 7, 1956 அன்று வடக்கு கல்கத்தாவில் நடைபெற்றது. இதற்கான மருமகன் யாரு அப்படின்னா ஈஸ்வர சந்திராவின் நெருங்கிய நண்பனின் மகனாகத்தான் இருந்தார்.
அதாவது விதவை மறுமண சட்டம் எப்ப வரையப்பட்டது, எப்ப நிறைவேற்றப்பட்டது, இயற்றப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா, இப்போ வந்து முதல் விதவை மறுமணம் டிசம்பர் 7, 1856ல நடந்திருக்கு. சரிங்களா? அந்த விதவை மறுமண சட்டம் இயற்றுவதற்கு முன்பு விதவைகளுடைய நிலைமை எப்படி இருந்தது இந்தியாவுல அப்படிங்கிறத பார்க்கலாம். விதவை மறுமண சட்டம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு இந்தியாவில் குறிப்பாக இந்துக்களுக்கிடையே விதவை நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதாவது இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி அதிகமாக இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னா இந்து பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. இந்தியாவில் சில பகுதிகளில் குறிப்பாக உயர்ஜாதி இந்துக்களுக்கிடையே விதவைகள் கடுமையான சிக்கன வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நடத்தப்பட்டாங்க. சமூக வெறுப்பு. விதவைகள் பெரும்பாலும் துரதிர்ஷ்டசாலிகளாக கருதப்பட்டனர். பண்டிகைகளில் இருந்து விலகி வைக்கப்பட்டனர். மேலும் அவர்களது குடும்பங்கள் மற்றும் சமூகத்தால் தவிர்க்கப்பட்டனர். அதாவது எந்த ஒரு விஷயத்திற்கும் அவர்கள் எந்த ஒரு கூட்டத்திலும் எந்த ஒரு நல்லது கெட்டது அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அவர்கள் அனைத்து இன்பங்களையும் துறந்து தியாக வாழ்வை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்போதைய சமுதாயம் எதிர்பார்த்தது. கடுமையான ஆடை கட்டுப்பாடுகள் இருந்தது. அவர்கள் கரடுமுரடான துணியாலான வெள்ளை புடவையை அணிய வேண்டியிருந்தது. மேக்சிமம் வெள்ளை புடவை தான் அவங்க அணிஞ்சிருப்பாங்க. மேலும் பல சந்தர்ப்பங்களில் தலையை மொட்டை அடிக்க வேண்டியிருந்தது. விதவை குழந்தை விதவைகள். அதாவது பெரிய பெண்கள், அதாவது ஓரளவுக்கு பெரிய பெண்கள் மட்டும் இல்லாம குழந்தைகளும் விதவைகளாக இருந்திருக்காங்க. குழந்தை திருமணங்கள் அதிகமாக இருந்ததால் அக்காலத்துல பல விதவைகள் வாழ்நாள் முழுவதும் விதவைகளாகவே இருக்கும் இளம் பெண்களாக இருந்தனர். அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. அதாவது அப்பெல்லாம் 10 வயசு 8 வயசுல திருமணம் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு 15 வயது அந்த மாதிரி இருக்கும்போது கணவர் இறந்து விட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் விதவைகளாக தான் இருக்கணும். சதி நடைமுறை. அது மட்டும் இல்லாமல் சதி நடைமுறையும் அப்ப அதிகமாய் இருந்தது. பரவலாக இல்லாவிட்டாலும் சதி, அதாவது விதவை எரித்தல் நடைமுறை இன்னும் சில பகுதிகளில் இருந்திருக்கு. இன்னும் ஒரு சில பகுதிகளில் இருக்கதான் செய்யுது. விதவைகள் தங்கள் கணவரின் இறுதிச் சடங்கில் தங்களை தாங்களே எரித்து கொள்ள நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டனர் அல்லது எதிர்பார்க்கப்பட்டனர். அதாவது அவங்களே போய் உழுவணும். ஒரு சில நேரங்கள்ல கட்டாயமாக தூக்கியும் தீயில் போடப்பட்டனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இந்தியாவின் விதவையின் மற்றும் ஒரு கொடூரமான அம்சமாகும். இந்த சதி முறை ஒழிக்கப்பட்டது 1829ல ஒழிக்கப்பட்டது. விதி 17. ஓகேங்களா? விதி 17ன் படி இது ஒழிக்கப்பட்டது. இதற்கு முக்கியமா காரணமா இருந்தவர் ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள். ஓகேங்களா? அதாவது வில்லியம் பெண்டிங் காலத்துல இது ஒழிக்கப்பட்டது. எதுக்காக அவருக்கு இந்த சிந்தனை வந்தது அப்படின்னா, அவருடைய அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணியை நெருப்புல தூக்கி போட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து அந்த கொடுமையிலிருந்து தான் பெண்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மிக அதி தீவிரமான முயற்சிகளின் பேரில் இது கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பொருளாதார நெருக்கடி. விதவைகள் பெரும்பாலும் பரம்பரை உரிமைகளை இழந்து கடுமையான நிதி சிக்கல்களை எதிர்கொண்டனர். அவர்கள் பிரம்மச்சாரிகளாக இருந்து தங்கள் இறந்த கணவரின் நினைவாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டனர். அடுத்தது விதவை மறுமண சட்டத்தின் அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விதவை மறுமண சட்டத்தின் அம்சங்கள். 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சட்டம் இந்தியாவில் விதவைகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய முக்கிய விதிகளை அறிமுகப்படுத்தியது. விதவை மறுமண சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பின்வரும் என்னென்ன இருக்குன்னா, விதவை மறுமணத்தை சட்டபூர்வமாக்குதல் 1. விதவை மறுமண சட்டம் விதவை மறுமணத்திற்கான பாரம்பரிய தடையை எதிர்த்து இந்து விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள அனுமதித்தது. அடுத்தது, இந்த சட்டம் 18 வயதிற்கு மேற்பட்ட இந்து, பௌத்த, சமண மற்றும் சீக்கிய விதவைகளை மறுமணம் செய்து கொள்ள அனுமதித்தது. ஏன்னா இந்த மதமெல்லாம் இந்தியாவில் அப்ப இருந்தது. அதனால இந்தியா முழுவதும் இது அனுமதிக்கப்பட்டது. அடுத்தது,
குழந்தைகளின் சட்டபூர்வமான தன்மை 2வது. விதவை மறுமண சட்டப்படி எந்த இந்து திருமணமும் செல்லாததாக கருதப்படாது. மேலும் அத்தகைய திருமணத்திலிருந்து பிறக்கும் குழந்தைகள் அந்த பெண் முன்பு திருமணம் செய்து கொண்டாலும் அல்லது ஏற்கனவே இறந்துவிட்ட ஒருவரிடம் நிச்சயதார்த்தம் செய்திருந்தாலும் கூட சட்ட விரோதமாக கருதப்பட மாட்டார்கள் அந்த விதவைக்கு பிறந்த குழந்தைகள். அடுத்தது வாரிசுரிமை உரிமைகள். மறுமணம் செய்து கொண்டவுடன் ஒரு விதவை தனது இறந்த கணவனின் சொத்தில் உரிமைகளை இழக்கிறாள். பின்பு அது அவரது வாரிசுகளுக்கு செல்கிறது. அதாவது அந்த பெண்ணிற்கு உரிமை இல்லை. ஆனால் அவளுடைய குழந்தைக்கு, அந்த கணவர் மூலம் பிறந்த குழந்தைக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. இருப்பினும் அவள் மற்ற அனைத்து சொத்து மற்றும் வாரிசுரிமைகளையும் தனது முதல் திருமணம் போலவே தக்க வைத்து கொள்கிறாள். 2வது திருமணம் பண்ணதுக்கு அப்புறமும் தக்க வைத்துக் கொள்கிறாள். சட்ட பாதுகாப்புகள். அடுத்தது 4. இது 3. விதவை மறுமண சட்டம் விதவைகளை மணக்கும் ஆண்களுக்கு சட்ட பாதுகாப்பை வழங்கியது. அத்தகைய திருமணங்களுடன் தொடர்புடைய சமூக களங்கள் குறித்த கவலைகளையும் நிவர்த்தி செய்தது. அந்த மாதிரி விதவைகளை திருமணம் செய்த ஆண்களுக்கு சமூகத்துல மதிப்பையும் சட்ட பாதுகாப்பையும் வழங்கியது. இறந்த கணவரின் குழந்தைகளின் காவல். அடுத்தது விதவை மறுமண சட்டம் இறந்த கணவரின் உறவினர்கள் விதவை மறுமணம் செய்து கொண்டால் அவரது குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாவலராக கோருவதற்கு அனுமதித்தது. அதாவது கணவர் இறந்துவிட்டால் அவர்களுடைய வீட்டில் இருந்தவர்கள் கூட அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அந்த குழந்தைகளுக்கு நீதிமன்ற ஒப்புதலுடன் பாதுகாவலர் குழந்தைகளின் நலனை உறுதி செய்யாவிட்டால் தாயின் ஒப்புதல் தேவைப்படும் வரை குழந்தையின் ஆதரவு மற்றும் கல்விக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் அவர் குழந்தையை பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலகளாவிய பயன்பாடு. இந்த சட்டம் உயர் ஜாதி மற்றும் கீழ்ஜாதி விதவைகள் என்ற வேறுபாட்டை காட்டவில்லை. அதாவது இந்தியா முழுவதும் இருந்த விதவைகள் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தீர்வா தான் இருந்தது. இந்த ஜாதிகளை சேர்ந்த அனைத்து விதவைகளுக்கும் மறுமணம் செய்து கொள்ளும் உரிமையை இது வழங்கியது. இது பல்வேறு சமூக பின்னணிகளை சேர்ந்த விதவைகளுக்கு சமமான சட்ட அந்தஸ்து இருப்பதை உறுதி செய்ய உதவியது. அதாவது அந்த குழந்தை அதாவது விதவைகளுக்கு அவர்கள் முதல் கணவர் மூலம் பிறந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு சொத்து, அவர்களுடைய வருவாய் தரக்கூடிய விஷயம், அதுக்கப்புறம் உலகளாவிய பயன்பாடு என்ன இருந்தது, இறந்த குழந்தைகளின் அவங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருந்தது பற்றி கூட இந்த சட்டம் சொல்லியிருக்கு. அடுத்தது விதவை மறுமண சட்டத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் சமூக சீர்திருத்த இயக்கத்தில் விதவை மறுமண சட்டம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்தது. இது பெண்களின், குறிப்பாக விதவைகளின் சட்ட மற்றும் சமூக அந்தஸ்தில் ஒரு மாற்றத்தை குறித்தது. மேலும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட எதிர்கால சீர்திருத்தங்களுக்கு அடித்தளம் அமைத்தது. அடுத்தது சமூக அதிகாரம் அளித்தல். விதவை மறுமண சட்டத்தின் முக்கியத்துவம். இந்தியாவில் சமூக சீர்திருத்த இயக்கத்தில் விதவை மறுமண சட்டம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்தது. கண்டிப்பாக அமைந்தது. இது பெண்களின், குறிப்பாக விதவைகளின் சட்ட மற்றும் சமூக அந்தஸ்தில் ஒரு மாற்றத்தை குறித்தது. மேலும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட எதிர்கால சீர்திருத்தங்களுக்கு அடித்தளமாக இருந்தது. இந்த விதவை மறுமணம் சட்டம்தான் பின்னாடி வந்திருக்கிற இந்து வாரிசுரிமை சட்டம், அப்புறம் வாரிசுரிமை சட்டம், மகப்பேறு உரிமை சட்டம், அதாவது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிரான சட்டம், இதெல்லாம் கொண்டு வருவதற்கு அடித்தளமா இருந்தது என்ன அப்படின்னா விதவை மறுமண சட்டம் தான். ஓகேங்களா? அடுத்தது சமூக அதிகாரம் அளித்தல். சமூக அதிகாரம் அளித்தல்னா இந்த சட்டம் விதவைகளுக்கு மறுமணம் செய்து தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப சட்டப்பூர்வமான உரிமையை வழங்கியது. பல நூற்றாண்டுகளாக விதவைகளை ஒடுக்கிய ஆழமாக வேரூன்றிய சமூக விதிமுறைகளை இது சவால் செய்தது மற்றும் அவர்களின் சமூக அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் மீட்டெடுப்பதற்காக வழியை அவர்களுக்கு வழங்கியது. அதாவது பெண்களின் முன்னிலையில ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த சட்டம். அடுத்தது சீர்திருத்தத்தின் மரபு.
இந்திய சமூக சீர்திருத்த வரலாற்றில் விதவை மறுமணச் சட்டம் ஒரு மைல்கல்லாக நினைவு கூறப்படுகிறது. இந்தியாவில் பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்த அயராது போராடிய ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகளின் முயற்சிகளுக்கு இது ஒரு சான்றாக அமைந்தது. இதுதான் இதனுடைய முக்கியத்துவமாக இருந்தது. ஓகேங்களா? இதற்கு முன்னாடி நம்ம தேவதாசி முறை ஒழிப்பு, அப்புறம் விதவை மறுமணம் இது இருந்தது. இது எல்லாமே வந்து சட்டம் அதாவது எப்போ கொண்டு வந்தது, யாரு கொண்டு வந்தாங்க, எந்த வயசுல அப்படிங்கிறத நம்ம முன்னேருந்து கண்டினியூவா நம்ம போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கறனால இது நமக்கு தெரியும். இருந்தாலும் அதனுடைய அதாவது கூற்று, காரணம், அதுக்கப்புறம் எது சரியானது, அதாவது இப்போ வந்து எந்த வாக்கியம் தவறானது, இந்த மாதிரி கொஷின் தான் இப்ப கேட்குறாங்க. அதுக்கு அந்த சட்டங்களை பத்தி விரிவா அதனுடைய தோற்றம் எப்படி இருந்தது, நடைமுறை யார் யார் அதுக்கு வந்து இந்திய தலைவர்கள் யாரு வந்து முயற்சி பண்ணாங்க, அதே மாதிரி அந்த முயற்சிகளுக்கு செயல்வடிவம் கொடுத்த பிரிட்டிஷ் அரசினுடைய வைஸ்ராய்ஸ்கள் யார் யாரு, அந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதற்கு முன்னாடி பெண்கள் நிலைமை எப்படி இருந்தது, இதை பத்தி விரிவா இருந்தா இந்த மாதிரி கொஷின்களை ஈஸியா அட்டன் பண்ணலாம். அடுத்த ஒரு இது என்னன்னா, தமிழ்நாட்டின் மதுரையில் கட்சி கொடிகள், அதாவது நீதி கட்சியை பத்தி ஒரு சில முயற்சிகள் தான் இதை பார்க்க போறோம். திமுகவின் வேர்கள் 1916ஆம் ஆண்டு டாக்டர் சி நடேச முதலியார் அவர்களால் விக்டோரியா பப்ளிக் ஹால் மெட்ராஸ் பிரசிடென்சியில் பி தியாகராஜ ரெட்டி, டி.பி. ராஜன், அப்புறம் டி.எம். நாயர், ஆற்காடு ராமசாமி முதலியார் மற்றும் இன்னும் சிலரால் முன்னணியில் நிறுவப்பட்ட தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு நீதி கட்சியாகும். அதாவது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேர் வந்து நீதி கட்சி சொல்றாங்க. 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுல சமூக சமத்துவம் மற்றும் நீதியை நோக்கமாக கொண்ட நீதி கட்சி 1920ஆம் ஆண்டு மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு நடந்த முதல் பொது தேர்தலில் ஆட்சிக்கு வந்தது. 1920 டு 1937 வரை இதில் ஆட்சிகள் நடைபெற்றது. அதாவது நீதி கட்சியினுடைய நோக்கம் என்னன்னா, சமூக சமத்துவம் மற்றும் நீதி இதுதான் வந்து அவருடைய நோக்கமா இருந்தது. பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வகுப்புவாத பிரிவு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் ஜனாதிபதி பதவியில் தொடங்கியது. முக்கியமாக ஜாதிய பாரபட்சங்கள் மற்றும் அரசு வேலைகளில் விகிதாச்சாரமற்ற பிராமண பிரதிநிதித்துவம் காரணமாக வீழ்ச்சியடைய ஏதுவாக அமைந்தது. இதுதான் வந்து இந்த நீதி கட்சி வந்து வர்றதுக்கான அதாவது காரணமா இருந்தது. நீதி கட்சியின் அடித்தளம் மெட்ராஸில் பிராமணர் அல்லாதவர்களை பிரதிநிதிப்படுத்த ஒரு அமைப்பை நிறுவுவதற்கான பல முயற்சிகளின் உச்சக்கட்டத்தை குறித்தது. மேலும் இது திராவிட இயக்கத்தின் தொடக்கமாக கருதப்பட்டது. அதாவது பிரிட்டிஷர் வந்த கொஞ்ச நாள்ல அதாவது பிராமணர்கள் தான் வந்து முக்கிய அங்கமா இருந்தாங்க எல்லா இடத்துலையும். ஆனா ஒரு சில தலைவர்கள் பிராமணர் அல்லாதவர்களும் அதுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட்சிகள் இது தோன்றியது. அந்த நேரத்தில் பிரபலமான சீர்திருத்தவாத தலைவராக இருந்த பெரியார் 1919ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். கட்சியின் பிராமண தலைமையை அவர் கருதியதை எதிர்த்தார். அதாவது நீதி காங்கிரசினுடைய சேர்ந்தார் எப்ப பெரியார் அப்படின்னா 1919ல. அதாவது அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, ஐஎன்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பிராமணர்கள், அதாவது பிராமண தலைமையே பிராமண தலைவர்கள் தான் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. வைக்கம் சத்தியாகிரகத்தில் பெரியாரின் பங்களிப்பு அவரை 1926ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்க வழிவகுத்தது. 26ல 25ல இது பகுத்தறிவு மற்றும் பிராமண எதிர்ப்பு ஆகும். அதாவது பெரியாருடைய கொள்கை வந்து பகுத்தறிவா இருக்கணும், பிராமண எதிர்ப்பா இருந்தது. அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறி 1935இல் நீதி கட்சியில் சேர்ந்தார். 1937 தேர்தலில் நீதி கட்சி தோல்வி அடைந்தது. சி. ராஜகோபாலாச்சாரி தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாகாணத்தின் ஆட்சிக்கு வந்தது. ராஜாஜி பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தியது பெரியார் மற்றும் அவரது கூட்டாளிகள் தலைமையிலான இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு வழிவகுத்தது.
1938ல இந்திய எதிர்ப்பு போராட்டம். அவர் 1937ல இந்திய கட்டாய பாடமாக கொண்டு வருவார். இத காமராஜர் 1954ல ஒழிப்பாரு. ஆகஸ்ட் 1944ல் சேலம் மாகாண மாநாட்டில் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்திலிருந்து பெரியார் திராவிடர் கழகத்தை உருவாக்கினார். திராவிடர் கழகம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1944 ஆகஸ்ட்ல. ஒரு அரசியல் கட்சியாக அல்லாமல் ஒரு இயக்கமாக கருதப்பட்ட திமுக மதராஸ் பிரசிடென்சின் கீழ் ஒரு கீழ் உள்ள பகுதிகளை கொண்ட திராவிட நாடு என்ற திராவிடர்களுக்கான ஒரு சுதந்திர தேசத்தை வலியுறுத்தியது இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம்தான். அடுத்தது, கட்சி அதன் தொடக்கத்தில் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பின் கொடியை தக்க வைத்து கொண்டது. இது சமத்துவ கருத்தை குறிக்கும் பாரம்பரிய வகை சமநிலையின் படத்தை கொண்டிருந்தது. அதாவது தென்னிந்திய லிபரல் ஃபவுண்டேஷன் 1912ல தொடங்கப்பட்டது. அதிலிருந்து தான் நீதி கட்சி வளர்ந்தது. அதன் மைய கருப்பொருள் திராவிடர்கள் மீது விதிக்கப்பட்ட இழிவான நிலையை அகற்றுவதாகும். அதாவது திராவிடர்கள்னா தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரிவிக்க கட்சி ஒரு கருப்பு கொடியை ஏற்றுக்கொண்டது. அதில் கருப்பு அவர்களின் சீரழிவை குறிக்கிறது மற்றும் சிகப்பு திராவிடர்களை உயர்த்துவதற்கான இயக்கத்தின் நோக்கத்தை குறிக்கிறது. பல ஆண்டுகளாக பெரியாருக்கும் அவரது ஆதரவர்களுக்கும் இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தன. இருந்தாலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய கட்சியாக வளர்ந்தது. அண்ணா மற்றும் காமராஜருக்கு அப்புறம் அண்ணா தான் முக்கியமான ஒரு இதுவா இருப்பாரு. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்கான விதவை மறுமண சட்டம் 1856 மற்றும் அதோட சேர்ந்து தமிழ்நாட்டின் மதுரையின் கட்சி கொடிகள் அதையும் பார்த்திருக்கோம். அதை ஒரு ரீகால் பார்க்கலாம் இப்போ. விதவை மறுமண சட்டத்தின் வரலாறு 1856. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இந்த விதவை மறுமண சட்டம் கொண்டு வரதற்கான முக்கிய காரணமாக இருந்தது. குறிப்பா அதுல ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அது ஒரு படி மேல போய் அதாவது பண்டைய இந்து நூல்கள் விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டதை சொல்லல. சமஸ்கிருத வேதங்களை பற்றி தனது அறிவை சமஸ்கிருத எழுதப்பட்ட வேதத்திலையும் இதை பத்தி சொல்லலன்னு காரணம் காட்டுவார். அப்ப இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் டல்கௌசி பிரபு அதை முதல்ல 1856 ஜூலை 13ல சட்டம் இயற்றுவதற்காக வரைவை வரைவாரு. 1956 ஜூலை 16 சட்டம் நிறைவேற்றப்படும். ஜூலை 26 1956 அதிகாரப்பூர்வமாக இயற்றப்பட்டது இந்த சட்டம். இந்த சட்டத்தின்படி முதல் விதவை மறுமணம் டிசம்பர் 7 1856. நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா. இது டிசம்பர் 7 1856 கல்கத்தா, வடக்கு கல்கத்தாவில் நடைபெற்றது. சரி, இந்த விதவை மறுமண சட்டம் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பெண்கள் நிலை என்னன்னா, அவர்கள் அவங்களுடைய கணவர் இழந்து விட்டால் அவங்களுடைய வாழ்க்கையே இல்லை, எந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாது, 4 இடத்துல பொதுவா போய் நிற்க முடியாது, இந்த மாதிரி அவதிகளை பெற்றாங்க. அது மட்டும் இல்லை, சமூகம் அவங்கள வெறுப்பா பார்த்தாங்க. அவங்க வெள்ளை கரடு முரடான வெள்ளை ஆடையை தான் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில சமயங்கள்ல அவங்க மொட்டையும் அடிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி குழந்தைகள் குழந்தை திருமணம் நிறைய இருக்கும்போது குழந்தை வயதிலேயே கணவர் இழந்தப்பட்ட குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் விதவிகளாக வாழ வேண்டிய நிலைமை இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த நிலைக்கு சதி முறை, அதாவது கணவன் இருந்தது அந்த தீயிலே குதிச்சு இறந்துடணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான முறையும் இருந்தது. சதி ஒழிப்பு சட்டம் 1829 விதி 17ன் படி இது ஒழிக்கப்பட்டது. இதற்கு முக்கியமான காரணமானவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அப்புறம் அவருடைய பொருளாதார நிலை எப்படி இருந்ததுன்னா, விதவைகளுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதாவது என்ன சொல்றது, அவங்களுக்கு நிதி சிக்கல் அதிகமாக இருந்தது.
விதவை மறுமண சட்டத்தின் அம்சம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்தியாவில் இருக்கிற விதவை இந்திய விதவைகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மறுமணம் அவங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அது சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் குழந்தைகளின் சட்டப்பூர்வமான தன்மை, அதாவது அந்த முதல் கணவருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்து குடுக்கிறது. அதாவது 2வது திருமணம், அதாவது விதவைகளை திருமணம் செய்துக்கான கணவர்களை வந்து சட்ட பாதுகாப்பு குடுக்கறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டுருந்தாங்க. அடுத்தது இறந்த கணவரின் குழந்தைகளுடைய காவல் வந்து அதுக்கும் வந்து இந்த சட்டத்துல வழிவகை பண்ணியிருப்பாங்க. உலகளாவிய பயன்பாடு அப்டின்னா வந்து, இந்த வ ஜாதிகளை எதிர்த்து அனைத்து விதவைகளுக்கும் மறுமணம் செய்து கொள்ளும் உரிமையை வந்து இது வழங்கியது. அ இது இது வந்து விதவைகளுக்கான சமமான சட்ட அந்தஸ்து இருப்பத வந்து இது உறுதி செய்தது. அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்டின்னா, சமுதாயத்துல அவர்களுடைய மதிப்ப வந்து கூட்டுறது தான் அவங்களுக்கு முக்கியமா இருந்தது. சமூகத்துல ஒரு அதிகாரம் அளிக்கிறது அவங்களுக்கு முக்கியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அதாவது இந்திய சமூக சீர்திருத்த வரலாற்றிலேயே விதவை மறுமண சட்டம் ஒரு மைல்கல்லாக நினைவு கூறப்படுவதாக இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் மதுரையில் கட்சி தொடக்கம். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேர் வந்து 1916ஆம் ஆண்டு அ க சி. நடேச முதலியார், பி. தியாகராஜ செட்டி, பி.டி. ராஜன், டி.எம். ராயர், ஆற்காடு ராமசாமி அவர்களால் கொண்டு வரப்பட்ட தென்னிந்திய ரிபெலர் கூட்டமைப்பு அப்படிங்கிறதுல தோன்றியது. 1920லிருந்து 1937 வரைக்கும் நீதி கட்சி வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி செய்தது. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ், ஐஎன்சி ஆட்சி ராஜாஜி தலைமையில கொண்டு வரப்பட்டது. இந்த பெரியார் வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கிய பங்கு வகிப்பார். அது வந்து பகுத்தறிவு மற்றும் பிராமண எதிர்ப்பாகவே அந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பெரியார் வந்து, அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய இது வந்து பகுத்தறிவு மற்றும் பிராமண எதிர்ப்பாகவே இருந்தது. அப்புறம் ராஜாஜி வந்து 1937ல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாகாணத்துல ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிவித்தார். இது பெரியார் மற்றும் அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில் பெரிய போராட்டமாக வெடித்தது 1938ல. அதுக்கப்புறம் 1944 ஆகஸ்ட்ல சேலத்துல நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து பெரியார் திராவிட கழகத்தை உருவாக்குவார். இது வந்து மதராஸ் பிரசிடென்சியின் கீழ் உள்ள பகுதிகளை கொண்ட திராவிட நாடு என்ற திராவிடர்களுக்கான ஒரு சுதந்திர தேசத்தை வழங்கியது. அ இந்த கட்சியினுடைய கொடி வந்து ஆரம்பத்துல தென்னிந்திய ரிபெரல் கூட்டமைப்பினுடைய கட்சியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்துல இருந்தது. கருப்பு அப்படிங்கிறது அவர்களுடைய சீரழிவை குறிக்கிறது என்றும், சிவப்பு திராவிடர்களை உயர்த்துவதற்கான இயக்கமா இருந்தது அப்படின்னு அதனுடைய மீனிங் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் நாம அ தேவதாசி முறை ஒழிப்பு அப்படிங்கிற அந்த டாபிக்ல இருந்து, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் 1947, அதுக்கப்புறம் வந்து விதவை மறுமண சட்டம் 1856, அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மதுரையில் கட்சி கொடிகள், இந்த 3 சின்ன சின்ன டாபிக்கும் பார்த்துருக்கோம். அ அதுக்கப் ம் அடுத்த வீடியோவுல அடுத்த டாபிக்க நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.